வணக்கம். உன் சந்தேகங்களை விட நீ பலமானவன். பல நேரங்களில் வாழ்க்கையில் நம்மை தடுக்கிற பெரிய தடைகள் வெளியிலிருந்து வருவதில்லை, அவை நம் உள்ளத்திலிருந்து தான் வருகிறது. இதை நான் செய்ய முடியுமா? எனக்கு அந்த திறமை இருக்கிறதா? நான் தோல்வியடைந்தால் என்ன ஆகும்? இப்படி எண்ணங்கள் மெதுவாக மனதில் நுழைந்து நம் தன்னம்பிக்கையை சுருட்டி கொள்ளும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அந்த சந்தேகங்கள் உன் சக்தியை அளக்கும் கருவி அல்ல, அவை உன் பயத்தின் நிழல் மட்டுமே. நிழல் எப்போதும் உடலை விட பெரியதாக தோன்றலாம், ஆனால் அது உண்மையான சக்தி அல்ல. சந்தேகம் என்பது இருளை போன்றது. நீ ஒரு அறையில் விளக்கை அணைத்து விட்டால் எல்லாமே பயமாக தோன்றும், ஆனால் விளக்கை ஏற்றினால் உண்மை தெரியும். அதுபோல உன் திறமையை செயலால் நிரூபிக்க ஆரம்பித்தவுடன் சந்தேகங்கள் மெதுவாக மறைந்துவிடும். ஒரு உதாரணம் பார்ப்போம். மீனா என்ற மாணவி சிறிய ஊரில் வளர்ந்தாள். அவளுக்கு மருத்துவர் ஆக வேண்டும் என்ற பெரிய கனவு இருந்தது. ஆனால் அவளின் மனதில் ஒரு குரல் எப்போதும் கேட்டுக்கொண்டே இருந்தது, நீ சாதாரண குடும்பத்தில் பிறந்தவள், உன்னால் முடியாது, பெரிய நகர மாணவர்களுடன் போட்டியிட முடியாது. இந்த சந்தேகங்கள் அவளை தினமும் சோதித்தது. பலமுறை அவள் புத்தகத்தை மூடி அழுதாள். இது என்னால் முடியாத விஷயம் என்று நினைத்த தருணங்களும் இருந்தது. ஆனால் ஒரு நாள் அவள் ஒரு முடிவு செய்தாள், என் சந்தேகத்தை விட என் கனவு பெரியது என்று. அந்த நாள் முதல் அவள் தினமும் சிறிது நேரம் கூடுதலாக படிக்க ஆரம்பித்தாள். புரியாத படங்களை கேட்டு கற்றுக்கொண்டாள். தோல்வி பயத்தை விட முயற்சியை தேர்வு செய்தாள். ஒவ்வொரு சிறிய முன்னேற்றமும் அவளுக்கு புதிய நம்பிக்கை கொடுத்தது. தேர்வு நாள் வந்தது. அவள் முழு மனதுடன் எழுதினாள். முடிவுகள் வெளியான போது அவள் தேர்ச்சி பெற்றாள். அந்த நாள் அவள் உணர்ந்தது, அவளை தடுத்தது உலகம் அல்ல, அவளின் சந்தேகம்தான். அதையும் அவள் வென்றுவிட்டாள். நண்பர்களே, சந்தேகம் உன் எதிரி அல்ல, அது உன் வளர்ச்சியின் எல்லையை சோதிக்கும் ஒரு சின்ன குரல். நீ அதை கேட்டு நின்று விட்டால் அது வெற்றி பெறும். நீ அதை மீறி ஒரு படி முன்னேறினால் அது மெதுவாக சத்தமிழக்கும். நீ கடந்த காலத்தை நினைத்து பார். ஏற்கனவே எத்தனை சவால்களை நீ கடந்து வந்திருக்கிறாய். பள்ளி தேர்வு, வேலை நேர்காணல், குடும்ப பிரச்சனை, உடல்நல சிக்கல். அந்த நேரங்களில் கூட உனக்கு சந்தேகம் இருந்தது. ஆனால் நீ நிற்கவில்லை, நீ முன்னேறினாய். அதுவே உன் வலிமையின் சந்தேகம் சொல்வது இது கடினம், உன் மன வலிமை சொல்வது நான் கற்றுக்கொள்வேன். சந்தேகம் சொல்வது நீ தோல்வி அடைவாய், உன் தைரியம் சொல்வது நான் முயற்சி செய்யாமல் விடமாட்டேன். சந்தேகம் சொல்வது மற்றவர்கள் நல்லவர்கள், உன் உண்மை சொல்வது நான் தினமும் மேம்படுகிறேன். நினைவில் கொள், தன்னம்பிக்கை என்பது சந்தேகம் இல்லாத நிலை அல்ல, சந்தேகம் இருந்தாலும் முன்னே செல்லும் மனநிலை தான் தன்னம்பிக்கை. வீரன் என்பவன் பயமில்லாதவன் அல்ல, பயம் இருந்தாலும் போராடுகிறவன் தான் வீரன். நீ ஒரு விதையை நினைத்துப்பார், அது மண்ணுக்குள் புதைக்கப்படுகிறது. இருள், அழுத்தம், தனிமை, அதை நினைக்கலாம், என்னால் மேலே வர முடியாது என்று. ஆனால் அதன் உள்ளே ஒரு சக்தி இருக்கிறது. அது மெதுவாக வேர்விடுகிறது, பிறகு மண்ணை உடைத்து வெளியில் வருகிறது, சூரியனை நோக்கி வளர்கிறது. அந்த விதையை தடுக்க முயன்றது மண்ணல்ல, அதன் வளர்ச்சியை சோதித்தது. அதேபோல உன் சந்தேகம் உன்னை புதைக்க அல்ல, உன் சக்தியை வெளிக்கொணர சோதிக்கிறது. இன்று உன் மனதில் ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்கலாம். ஒரு புதிய முயற்சி செய்ய பயமாக இருக்கலாம், ஒரு கனவை தொடங்க தயக்கமாக இருக்கலாம். ஆனால் உன்னிடம் ஒரு கேள்வி கேள், நான் முயற்சி செய்யாமல் விட்டால் என்ன இழப்பேன்? அந்த பதில்தான் உன் சக்தி. நீ பலமானவன். நீ கடந்த பாதைகள் உன் வலிமையை நிரூபிக்கிறது. நீ விழுந்தும் எழுந்த தருணங்கள் உன் தைரியத்தை காட்டுகிறது. அதனால் இனி சந்தேகம் வந்தால் அதை ஒதுக்க வேண்டாம், அதை நோக்கி சிரி. நான் உன்னை விட பெரியவன் என்று சொல். ஒரு சிறிய செயலில் தொடங்கு, ஒரு சிறிய முன்னேற்றம் செய். ஒவ்வொரு நாளும் ஒரு படி முன்னேறு. ஒரு நாள் திரும்பி பார்த்தால் நீ உணர்வாய், உன்னை தடுக்க நினைத்தது உன் சந்தேகம்தான், ஆனால் அதை வென்றது உன் மன வலிமை. நிமிர்ந்து நில், உன் கனவை பிடித்து நில், உன் திறமையை நம்பு. ஏனெனில் இறுதியில் உண்மை ஒன்றே, உன் சந்தேகங்களை விட நீ எப்போதும் பலமானவன். தேங்க்யூ.